நமஸ்காரம். காமக்குடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற டாபிக் வீர சங்கிரமணம், வீர பீட்டாதிபதி. அந்த பக்தர்கள் காஞ்சி பெரியவாளை சுதிக்கிறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு பிரியப்படலை. அதான் டாபிக். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரை கோயிலாக போகிறது. அதுக்காக புறப்பட்டா. கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லாம் போயிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தா. காமாட்சி கோயிலில் அபிஷேக நேரம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சா, இந்த நடந்து நடக்கிறதுக்குள்ளே 1 ஹவரில் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புறப்பட்டா காஞ்சி மடத்துக்கு. ஒரே ஒரு தம்பதியை தவிர. அந்த தம்பதி வேறொரு சங்கர மடத்தை சேர்ந்தவா, வேற பீடாதிபதி அவளுடைய பக்தர்கள். அதனால் காஞ்சி பெரியவாளை சந்திக்கிறதுக்கு அவள் அவ்வளோ விருப்பப்படலை. அதனால் காமாட்சி கோயில்லையே தங்கிட்டான். ஆனால் ரொம்ப நேரம் மடத்துக்கு போனவா திரும்பி வரலையே அப்படின்னு உடனே வேறு வழி இல்லாமல் மடத்துக்கு வந்துட்டா கிளம்பி. இவாளே 2 பேர் வந்துட்டு நம்ம பார்த்து பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீபாவளிலாம் செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் உபச்சாரம்லாம் முடிஞ்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா கீழே இறங்கி தீர்த்த பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பித்தா. கடைசியாக திருவனந்தபுரம் அன்பருடைய முறை வந்தது. அவளுடைய பேரை சொல்லி, அவளுடைய தகப்பனார் பேர், கோத்திரம், அவள் வீட்டோட அமைப்பு, தோட்டம், இது உட்பட சகல விஷயங்களையும் சொன்னான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சாத்துக்குடியை வச்சு வயத்தில் உருட்டிகிட்டே இருந்தா பெரியவா. திருவனந்தபுரக்காரருக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட விடாமல். அப்புறம் பிரசாதமாக சாத்துக்குடியை பெரியவா கொடுத்தா. அது வந்தவருக்கு வயத்து புண்ணு, பெப்டிக் அல்சர் சொல்லுவா இல்லையா, அது. டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் வழி 20 நிமிஷத்துக்கு கொடுத்தா எதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அவர் பெரியவாழ்கிட்ட பேசினதில் கிட்டத்தட்ட டைம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. பிரசாதத்தை வாட்டி வெளில வந்தோடனே அவசரமாக அந்த சாத்துக்குடியை பிடிச்சி சாப்பிட்டார் விறுவிறுன்னு. அதுக்கப்புறம் அல்சரையும் காணும், வலியும் காணும். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீமடத்தினுடைய அதிர்த்த பக்தராயிட்டார் அவர். அதில் திருவனந்தபுரத்துக்காரர் மகா பெரிய வாசம்.